முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தின் தற்போதைய கடன் மார்ச் மாத இறுதியில் 1,78,170 கோடியாக இருக்கும் என்ற மதிப்பீடு மேலும் அதிகரிக்கக்கூடும். அது 2 லட்சம் கோடி என்கிற அளவிற்கு கடன் தொடக்கூடும் என்ற புள்ளி விவரங்களும் அச்சுறுத்தல்களும் ஒரு பொருளாதார ரீதியாக இந்த அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு விமர்சனத்திற்கு வழிவகுக்கின்றன. தமிழக அரசின் கடன் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து வருகிறது. கடனில் தமிழகம் தத்தளிக்கிறது. இதனால் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று எதிர்க்கட்சிகள் புகார் கூறுகின்றன. தொழில் வளர்ச்சியிலும் கூட ஒரு மந்த நிலை இருக்கிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பொதுவாக தொழில் வளர்ச்சி, கடன் சுமை அதிகரிப்பு போன்றவற்றிற்கு அந்த அரசு அதன் நிர்வாகத்திறன் காரணமா அல்லது அப்போது இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் காரணமா? தமிழகம் கடன் சுமையில் தத்தளிப்பது தவிர்க்க இயலாததா அல்லது கவலைக்குரிய ஒன்றா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு கே பாலு, காங்கிரஸ் கட்சியின் திரு ஆ கோபண்ணா, பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம். வணக்கம். திரு கோபண்ணா, உங்கள் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் கூட இது தொடர்பாக 2 தினங்களுக்கு முன்னால் அறிக்கை வெளியிட்டிருந்தார், தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து. இப்போ இந்தியாவுக்கும் கடன் இருக்கிறது. 22 லட்சம் கோடி அளவிற்கு இந்தியாவுக்கு வெளிநாட்டு கடன் இருக்கிறது. தமிழ்நாட்டின் கடன் 2 லட்சம் கோடி. இதில் காங்கிரஸ் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்குது? இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னபடி 1,80,000 கோடி கடன் இருக்கிறது. மேலும் 2 லட்சம் கோடி கடன் கூடுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மின்சார வாரியம், பொதுத்துறை நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் பெற்ற கடனை எல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் சுமை ஏற்படும் என்கிற அபாய சங்கை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கிறப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை அதலபாதாளத்தில் சென்றதற்கு என்ன காரணம், ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று பார்க்கிறப்போ பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் கிடைக்கின்றன. இப்போ 2015-16 பட்ஜெட்ல பற்றாக்குறை 18,000 கோடி ரூபாய்க்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான நிலையில் பொருளாதார நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருவாய் இலக்கு கூட 91,385 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 70,000 கோடியை தாண்டுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பு. இன்றைக்கு தொழில் வளர்ச்சியை பார்க்கிறப்போ இன்றைக்கு ரொம்ப தமிழக தொழில் வளர்ச்சி 2009-2010 இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்ன்றீங்க? காரணம் சரியான, அதாவது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், மின் உற்பத்தி, அது மட்டும் இல்லாமல் ஊழலை நோக்கமாக கொண்ட அணுகுமுறை, அரசு இயந்திரத்தை டிரான்ஸ்பரண்டாக வைத்துக் கொள்ளாத நிலை. ஆனால் தொழில் முனைவோர்கள் தமிழ்நாடு என்றே அஞ்சுகிறார்கள். அதனால இங்கே துறைமுகம் இருக்கு, விமான போக்குவரத்து வசதிகள் இருக்கு, அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் இருந்தும் கூட தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஏன் தொழிலதிபர்கள் முன் வரவில்லை என்கிற பார்க்கிறப்போ இங்கு அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு செல்லுகிறார்கள். ஏன் மிக மிக வறண்டு பூமியாக கருதப்படுகிற தெலுங்கானா மாநிலத்துக்கு கூட தொழில் செய்ய பலர் முனைகிறார்கள். தமிழகத்துக்கு வர ஏன் தயங்குகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு காரணம்னு திரு கோபண்ணா அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரும்? இல்லை, இது முழுக்க இன்றைக்கு இந்த விவாதம் அல்லது இந்த தமிழ்நாடு ஒரு பொருளாதார தேக்க நிலையை நோக்கி வந்திருக்கிறது அல்லது வரப்போகிறது என்றதெல்லாம் அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் சொல்லுகின்ற போலியான பொய்யான குற்றச்சாட்டு. இந்த அரசோடு நான் முடிச்சிடுறேன், குறுக்கிடறதுக்கு மன்னிக்கணும். பொருளாதார சூழல் சரியில்லை, எதிர்பார்த்த வரி வருவாய் இல்லை, எங்களுக்கு ஏற்கனவே இவ்வளவு கடன் இருக்கு, இப்படிலாம் எதிர்க்கட்சிகள் சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதின ஒரு கடிதத்தில் நாங்கள் எதிர்பார்த்த வரி வருவாய் விற்பனை வரியிலும் வரல, மற்ற வரிகளிலும் வரல, வளர்ச்சி குன்றி இருக்குன்னு அவரே தான் சொல்லியிருக்கிறார். இது எதிர்க்கட்சிகள் மேல நீங்க சொல்றது சரியா? வளர்ச்சி குன்றி இருக்குன்னு சொல்லல, நிதி நெருக்கடி சந்திக்கின்ற நிலையில் மேலும் கூடுதலாக மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பாதிப்புகளை மாநில அரசாங்கம் தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் மத்திய அரசாங்கம் மாநிலத்தினுடைய வரி வருவாயை தன்னகப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது
மாநிலம் அதை ஏற்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கின்ற ஒரு சூழலில் இதை எதிர்கொள்ள முடியாது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் இதை நீங்கள் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இது நிதி நெருக்கடி என்பது எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்களே சொன்னது போல இந்திய அரசாங்கமே நிதி நெருக்கடியில் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியிலிருந்து இறங்க சொல்ல இந்திய மக்கள் மீது சராசரி கடனே 30,000 ரூபாய் ஒரு நபருக்கு வச்சுட்டு போனாங்க. அதனால கடனை வாங்காம அரசாங்கம் நடத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்ற இந்த கடன் இந்த அரசாங்கம் காரணம் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 2006ல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து விலகுகின்ற பொழுது திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் 35 லட்சம் கோடிகள். அது தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் 2001 கருணாநிதி ஆட்சியை விட்டு அகன்ற போது 28,000 கோடி கடன், 28,000 கோடி. 2006 அதிமுக ஆட்சி முடிவுக்கு வரும்போது 56,000 கோடி கடன். 2011 திமுக ஆட்சிக்கு போய் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது 1 லட்சம் கோடி கடன். அன்னைக்கு உங்க தேர்தல் அறிக்கையில உங்களுடைய தேர்தல் அறிக்கையில அதிமுகவோட தேர்தல் அறிக்கை 2011 பக்கம் 7 பாருங்க, சிறப்பு திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டை பன்முக பொருளாதார வளம் பெற்ற மாநிலமாக மாற்றி 1,20,000 கோடி கூடுதல் வருமானத்தை 5 ஆண்டுகளில் ஈட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். பிரத்யேக திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டை 1 லட்சம் கோடி ரூபாய் கடனாளி மாநிலம் என்ற தலைகுனிவிலிருந்து மீட்டு ஒவ்வொரு தமிழரும் தலை நிமிர்ந்து நிற்கவும் தன்மானத்துடன் வாழவும் முயற்சி செய்வோம்ன்றீங்க. அதாவது 1 லட்சம் கோடி கடன் இருக்கிற ஒரு கடனாளி மாநிலம்ன்றத மீட்க போறோம்னு சொன்ன உங்க ஆட்சி 3 ஆண்டுகள்ல 1,78,000 கோடி கடன் நிலைமைக்கு வந்திருக்கு. இல்ல, அதாவது நீங்க 1 லட்சம் கோடி என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அங்க இருந்தது 1,100,000 கோடி ரூபாய். நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன், அந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய நிலை. ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டுகின்ற பொழுது அந்த கடன் கூட தானே செய்யும். இப்போ அந்த கடன் தொகை தான் கூடியிருக்கு. அந்த ஏற்கனவே வாங்கப்பட்ட கடனுடைய அதுக்கு வட்டி, அதனுடைய தொடர்ச்சி, அதுக்கு வேற வகையிலிருந்து ஈடுகட்ட சொல்ல நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்ன? 1 லட்சம் கோடி ரூபாய் கடனாளி மாநிலம் என்ற தலைகுனிவிலிருந்து மீட்டு ஒவ்வொரு தமிழரும் தலை நிமிர்ந்து நிற்க முயற்சி செய்வோம் சொன்னீங்க. அது முயற்சி செய்வோம் சொன்ன முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்கனவே வாங்கி வைக்கப்பட்ட கடன்கள் அதற்கான சூழலை உருவாக்கல. 2வது, இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. இந்த கடன்ல இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலமும் கடன் வாங்கல, தமிழ்நாடு மட்டும் தான் கடன் வாங்குச்சு. இல்ல, தமிழ்நாட்டில் கூட இதுக்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் கடன் வாங்கல, எந்த அரசாங்கம் தான் கடன் வாங்குச்சு. அதனால ஆட்சி நடத்த முடியாது, நிர்வாகம் நடக்க முடியாதுன்ற அளவுக்கு இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இதை ஒரு பூதாகரமான பிரச்சனையை கொண்டு வராங்க. ஆனால் இதே கடந்த ஆட்சியில் இந்த 1 லட்சம் கோடியை தாண்டுகின்ற பொழுது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. அறிக்கை விட்டவுடனே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சொன்ன வார்த்தை, கடன் வாங்குவது என்பது குடும்பத்தில் கூட கடன் வாங்குறது தனி நபர்கள் கூட குடும்பம் நடத்துகின்ற பொழுது கடன் வாங்குறாங்க. இந்த அம்மாவுக்கு குடும்பம் இல்லை, அதனால கடன் வாங்குறத பத்தி தெரியல. கடன் வாங்காதவங்க குடும்பமே நடத்த முடியாதுன்னா ஆட்சி எப்படி நடத்த முடியும்னு கேட்டவர். ஆனா இன்னைக்கு கடன் வாங்குறத இந்த அரசினுடைய ஒரு பலகீனமாகவும் அரசினுடைய தேக்கமாகவும் சொல்றது இது அரசியல் காரணங்களாக சொல்லப்படுகின்ற வார்த்தை என்பதுதான். திருப்பாலும் அரசியல் காரணங்களுக்காக ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்கிறீங்கன்னு சொல்லலாமா? இதை இல்ல, தயவு செய்து இந்த விவாதத்தை பொறுத்தவரையில அரசியல் ரீதியா நானும் ஆவடி குமார் அவர்களும் பல்வேறு நேரங்களில் விவாதங்கள் எழுப்பியிருக்கிறோம். ஆனா நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஏதோ அதிமுகவினுடைய வளர்ச்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வீழ்ச்சி அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய வளர்ச்சி. இன்றைக்கு தமிழக அரசினுடைய பொருளாதார நிலையை மிக துல்லியமாக ஆய்வு செய்து ஸ்கேன் ரிப்போர்ட் என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன என்பதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை திறந்த மனதோடு விவாதிக்க வேண்டும். இவர் சொல்வதை போன்று இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் துவக்கத்தில் ஒன்றை கேட்டீர்கள், இது என்ன வழி, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இது ஒரு 4 விஷயம்தான். கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தொடர்வதில்லை, ஏட்டிக்கு போட்டியான ஒரு அரசியல் முதல் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கான துவக்க நிலை. 2வது, தொழில் வளர்ச்சிக்கு வருபவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு நீடித்த திட்டம் என்பதே இந்த ஆட்சியில் இல்லை. 2வது. 3வது, தொழில் முதலீட்டாளர்கள் வருகிறார் என்றால் அவர்களை மதித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியதை தவிர அதில் எப்படி கையூட்டு பெற முடியும், அவர்களிடமிருந்து எத்தனை சதவீதம் கமிஷனை பெற முடியும் என்ற ஒரு நிலையிலேயே அந்த உற்பத்தியாளர்கள் வெளியே செல்லுகின்ற ஒன்று. அதற்கு அடுத்து தேவையற்ற வீண் செலவுகளை அரசு தவிர்க்க வேண்டும். அதே போன்று தேவையற்ற இலவசங்கள், மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான நிலைமை
என்னவென்று சொன்னால் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஊழியர்களுக்கு தரக்கூடிய சம்பளம் மற்றும் மானியம் மற்றும் இலவசம் இது மட்டுமே ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தில் 80% நாம் செலவிடுகிறோம். எனவே மீதம் இருக்கக்கூடிய 20%ல் 10% இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன். நீங்களே தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கேட்டாங்கன்னா அந்த கோரிக்கையை நீங்களே தான் ஆதரிப்பீங்க. பென்ஷன்தாரர்கள் கேட்டா அதை நீங்க ஆதரிப்பீங்க. ஆனா அந்த பெரும்பாலான வருவாய் அதுல போகுது. இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நேரடியாக ஒரு அரசை குற்றம் சாட்டுவது மட்டும் என்னுடைய நோக்கம் அல்ல. அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை இவர்கள் செய்து ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு இவருடைய செயல்பாடு இருக்கிறது என்று சொன்னால் நான் அமைதியாக இருக்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன ஒரு நிலையான திட்டத்தின் அடிப்படையில் இதன் மூலமாக நாங்கள் வருவாய் ஈட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறோம், திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்வதை போன்று தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துருங்க, நீண்ட காலமே வேண்டாம், கடந்த பட்ஜெட்ல பிப்ரவரி மாசத்துல இவங்க சொன்னது 289 கோடி ரூபாய் உபரி வரும் என்று சொன்னார்கள். 6 மாதங்கள் கழிந்து விட்டது. இவர்கள் சொன்ன அடிப்படையில் 45,917 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடந்தது என்னவென்று சொன்னால் 37,000 கோடி மட்டும்தான் வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசு சரியாக முறையாக திட்டமிட்டபடி செயல்படுகிறதா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அதாவது இன்றைக்கு வருகின்ற இந்த விவரங்கள் தகவல்கள் முழுமையானதில்லை. மார்ச் மாதத்தில் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அப்பொழுது வந்து எவ்வளோ பற்றாக்குறை இருக்கிறது, எவ்வளோ கடன் இருக்கிறது என்பதுதான் தெரிவிக்கப்படும். இந்த அரசாங்கம் எப்படி இயங்க போகுது, இயங்கி இருக்கின்றதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வந்து அதில் மறைக்க முடியாது, அது வெளிப்படும். அதனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி இவங்க சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஒரு தேக்க நிலையோ அல்ல பாதிப்பையோ அடையலைன்றது தான் என்னுடைய வாதம் மட்டும் இல்லை, புள்ளி விவரம். நான் முடிச்சிடறேன். இருங்க, என்ன பேச விடுங்க. பேச விடாம நீங்க வந்து பேசிட்டு அப்ப நான் சொன்னேன், அதாவது தேசிய வளர்ச்சி விகிதம் வந்து 0.71, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி 3.53. அப்போ அது மட்டும் இல்ல, இல்ல நான் முடிச்சிடறேன். கூட்டு பொருளாதார வளர்ச்சி தேசிய வளர்ச்சி வந்து 5%, ஆனா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 8%. ஆக எந்த வகையிலும் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படல. ஆனால் தொழில் வளர்ச்சியின் வேகம் வந்து குறைவா இருக்கு, அதை ஒத்துக்கிறேன். என்ன காரணம்னா ஒரு பின்தங்கிய மாநிலத்துல வளர்ச்சி கூடும். ஆனா அதுக்கு 2012-13 மத்திய புள்ளியியல் துறை வெளியிட்டிருக்கிற மதிப்பீட்டு அறிக்கையின்படி வளர்ச்சி வரிசையில், மாநில வளர்ச்சி வரிசையில 5வது இடத்தில் இருந்த தமிழகம் 18வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. புள்ளி விவரம் வந்திருக்கு. இதை சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லணும். நான் சொல்றேன், அதாவது வளர்ச்சி விகிதத்தில் சரிவு சந்தித்திருக்கு. ஆனால் தொழில் அதற்கு முந்தைய தொழில் வளர்ச்சியில் 2வது இடம் இருக்கு. மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாடு 2வது இடம். அதற்கு முந்தைய ஆண்டுகள்ல தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி அதிகமாக இருந்திருக்கு. கடைசியா வந்த புள்ளி விவரத்துல தேசிய சராசரியை விட நாம குறைஞ்சிருக்கோம். ஒரே ஒரு, அதாவது தொழில் வளர்ச்சியினுடைய வேகம் வீச்சு வேற, ஆனால் தொழில் வளர்ச்சி என்பது வேறு. தொழில் வளர்ச்சியினுடைய வேகத்தை தான் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது தொழில் வளர்ச்சி இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி 2வது இடத்துல இருக்கு. இல்ல, தயவு செய்து மன்னிக்கணும். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் உயர்வின் மூலமாகவும் பேருந்து கட்டண உயர்வின் மூலமாகவும் பால் விலை உயர்வின் மூலமாக மட்டுமே 40,000 கோடி ரூபாய் புதிய வருவாய் ஈட்டிய இந்த அரசு இன்றைக்கு பொருளாதார நிலை என்ன என்று சொன்னால் மிக மிக மோசமாக இருக்கிறது. இவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது என்பது அந்த இலவசங்கள், அதுவும் முறையான ஒரு இலவசத்தை இவர்கள் வழங்கினார்கள் என்று சொன்னால் இது வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமைக்கு இது வரும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. பேராசிரியர் ஜோதி சிவஞானம், இது வந்து மாநில ஒட்டுமொத்த உற்பத்தி GSDP அப்படின்ற ஒன்றோட 3% உள்ளதான், வரம்புக்குள்ளதான் இந்த 1,78,000 கோடி இருக்கு. அதனால நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, 2001 28,000 கோடி, பிறகு 56,000 கோடி 2006, 11 ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி 1 லட்சம் கோடி, இப்போ 1 என்பது அல்லது 2 லட்சம் கோடியை நோக்கி போகுது. அப்படின்னா தொடர்ச்சியா இந்த கடன் அதிகரிக்கிறதுன்றது எதை காட்டுது? இல்லை, ஒரு விஷயங்க, அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடனை பற்றி சொல்லிடுறேன். சென்ற ஆண்டு கடனையும் இந்த ஆண்டு கடனையும் வெறும் பண அளவில் மட்டும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு இது இருக்குது, பண மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதுவும் கடந்த 5 ஆண்டில் வந்து நம்ம 10%லாம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு. அதனால் அந்த பண மதிப்பை ஒன்றா ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம 3 விஷயங்களை ஒன்றாவே பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து தமிழகத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சி,
அது வந்து ஒரு விஷயம். அது வந்து பின்னடைவு அடைஞ்சிருக்குது ஒன்று. ரெண்டாவது துறை வாரியா தொழில்துறை. நீங்கள் தொழில்துறையை மட்டும்தான் விவாதிக்கிறோம். இதை விட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயத்துறை. ஸோ துறை வாரியான வளர்ச்சி வந்து ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம பின்னடைந்திருக்கோம், அதுவும் உண்மை. மூன்றாவது விஷயம் வந்து ஃபைனான்ஸு. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இதை வந்து கிரைசிஸ்ன்னு வந்து வெறும் இந்த பண மதிப்பீட்டை வச்சு அந்த எதிர்க்கட்சிகள் சொல்கிறத வச்சு சொல்லிட முடியாது. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கலான்னு ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லையை வந்து 13th ஃபைனான்ஸ் கமிஷன், மத்திய மாநில அரசுகள்லேருந்து நிதி பகிர்வு செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்ன அளவு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த வருவாயில் 1/4 பங்கு கடன் இருக்கலாம், அதாவது 25% கடன் இருக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கடந்த இந்த 5 ஆண்டுகளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட கடன் வந்து 20% தான் இருக்குது. தமிழகத்தோட ஒட்டுமொத்த வருமானத்தில் இந்த கடன் வந்து 19%, 20% அதை ஒட்டி இருக்குது. 25 தொடல, 25 தாண்டினா தான் அதை நம்ம கிரைசிஸ்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் ஏன் வந்து 1 லட்சம் கோடி கடன்ல இந்த ஆட்சிக்கு வருது, அதற்கு பிறகு வந்து இந்த கடனை வந்து முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கடன்ற நிலைமையில, கடனாளி மாநிலம்ன்ற நிலைமையிலிருந்து மீட்போம்ன்றாங்க. ஒவ்வொரு ஆட்சி வந்தாலும் கடனாளின்ற நிலைமையிலிருந்து மீறவே முடியாம வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை ஒன்று வந்து இங்கே பாருங்க, கடன் வந்து டெபிசிட் ஃபைனான்சிங்கிறது வந்து பொதுவாக வந்து பொருளாதாரத்தில் ஏற்றுக்கொள்ள 1930களில் முக்கியமாக இது போன்ற காலகட்டங்களில் வந்து டெபிசிட் ஃபைனான்சிங்கிறது கடன் வாங்கி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் செலவு பண்ணுறது வந்து அரசோட ஒரு பொறுப்பு, ஒரு பங்கு, அது ஒரு முக்கியமான பங்கு. 1930s கீன்ஸ்னு ஒரு பொருளாதார அறிஞர் வந்து அது மாதிரி தான் சொல்லி உலக பொருளாதார மந்தத்திலிருந்து வெளியே வந்தோம். இப்போ கூட வந்து நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணும், டெபிசிட்டுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு டார்கெட் வச்சுக்க கூடாது, வளர்ச்சி கீழே போகும்போது டெபிசிட் அதிகமான கூட பரவாயில்ல, பட்ஜெட் வந்து தப்பான பட்ஜெட் இல்ல அப்படிங்கிற வாதத்தை இது மாதிரி சூழல்ல. அதனால அடுத்தது வந்து இந்த 1 லட்சம் கோடி கடன் அவ்வளவு அதிகமா இருக்குது. ஒரு காரணம் வந்து சைஸ் ஆஃப் தி எக்கானமி. நம்மளுடைய எக்கானமி வந்து பெருசாயிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் பார்க்கணும், அதை வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக தான் பார்க்கணும். ஆக்சுவலாக தி அப்போசிஷன் ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். இந்த ஃபைனான்ஸில் ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் வந்து மேஜர் வந்து வளர்ச்சியிலையும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லையும் அக்ரிகல்ச்சர்லையும் அதில் நிறையா இருக்குது. அதற்கு வந்து காரணங்கள் வந்து தேசிய அளவில் இப்போ இந்தியாவோட பொருளாதார பின்னடைவுக்கு நம்ம 2 காரணங்களை பிரிப்போம் பொதுவாக, வெளிநாட்டு காரணங்கள், உள்நாட்டு காரணங்கள். அதே மாதிரி தமிழகத்தோட இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தமிழகம் சார்ந்த ஒட்டிய காரணங்கள் இருக்குது, அதை ஆல் இண்டியா லெவலில் உள்ள காரணங்களே இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து விவாதிக்கல. இப்போ தமிழக தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டா 2009-2010 20.93% இருந்திருக்கு. 2013-14 1.61 சரிந்திருக்கு. அது சரிந்திருக்குது, உண்மைதாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தினுடைய உற்பத்தி, மொத்த உற்பத்தி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2009-2010 29.18% இருந்தது, கிட்டத்தட்ட 30% இருந்தது. 2012-13 1.3% படுபாதாளத்தில் விழுந்திருக்குது. ஒட்டுமொத்த வளர்ச்சி விழுந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் காரணம்னா உற்பத்தி வந்து குறைந்திருக்கு. உற்பத்தினால மதிப்பு குறைந்து, வரி வருவாய் குறைந்து, பல விதங்கள். இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் எடுத்துக்க, இல்ல அகில இந்திய அளவுல கூட காங்கிரஸ் ஆட்சியிலேயே கூட 8% வளர்ச்சி அடைஞ்ச, இப்ப உங்க ஆட்சியில தான் வளர்ந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா சப்சிக்வெண்டா அந்த வளர்ச்சின்றது குறையத்தானே செய்யுது. வளர்ச்சி வந்து அகில இந்திய அளவுல ஒன்று வரும்போது அது மாநிலங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? வளர்ச்சி வந்து ஒட்டுமொத்த 5% கீழாக 4.7% இல்லைன்னு சொல்ல மறுக்கல. ஆனா 1/6/2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பதவி விலகி தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆட்சியை ஒப்படைக்கிற போது 26,510 கோடி ரூபாயில கஜானாவில் வைத்துவிட்டுத்தான் அந்த ஆட்சி விலகியது. ஏதோ கடனை மட்டும் வைக்கல, கஜானாவில் பணத்தையும் வச்சு விட்டு தான் போனாங்க. எம்டி காஃபர் கிடையாது. ஆக அதாவது இந்திய பொருளாதாரம் வந்து சில வரம்புகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மாநில உற்பத்தியில 3% மேல போகக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இவர் சொன்னபடி 25% மேல போகக்கூடாது. அந்த வரம்பு மீறி போகிறப்போ அந்த பொருளாதாரம் வந்து கட்டுக்கடங்காம போகுது. அந்த வரம்பு நீங்க தேசிய அளவுல என்ன வரம்பு சொல்றீங்களோ அதே வரம்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டுல இருக்கு. இல்ல 25% போது இப்ப கிட்டத்தட்ட 21 வந்துட்டீங்க. அதுவும் அபாய சங்கு நெருங்கிட்டீங்க. அது வந்து படுபாதாளத்துல போய் விடுறது 26 கீழே. அந்த நிலைமையை நோக்கி ஏன் போகுதுன்னா எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் பெருத்த நஷ்டம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வருமானம் 25,714 கோடி. ஒரு யூனிட் மின்சாரத்தை 12 ரூபாய் 50 பைசாவுக்கு 4 தனியார் நிறுவனங்களிடம்
அதாவது அது வந்து கடுமையான விமர்சனம். தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இது வாங்கக்கூடாது, இந்த விலைக்கு வாங்கக்கூடாதுன்று 3 முறை தடை விதித்தும் மீறி வாங்கியதால அதுல 25,740 கோடி வருமானம், 31,000 கோடி, இதற்காக மட்டும் 25,000 செலவு செய்து ஆண்டுதோறும் 10,000 கோடி நஷ்டம் வருகிறது. இது மாதிரி தான் பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டம் கூடுகிற போது 4 லட்சம் கோடி வருகிறது. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மின்சார ஒப்பந்தம் என்பது கடந்த ஆட்சியில் போடப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவங்க எதை செஞ்சாங்களோ அது அவங்க ஒப்பந்தம் போட்டதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நம்ம மின்சாரம் வாங்கலன்னா கூட அவங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகை தந்தாக வேண்டிய நிலையில ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தலைமைச் செயலகத்தையே நம்ம மாத்தி அமைக்கிறோம். நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது ஆட்சி மாறும்போது நான் சொல்றேன். ரெண்டாவது, இந்த மின்சாரம் என்பது இன்றைக்கு மின்சாரத்தில் அதிக செலவழிப்பதுன்றது அரசுக்கு வந்து கூடுதல் சுமைதான். ஆனால் இந்த மின் தட்டுப்பாட்டை நீக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. இன்னைக்கு அதனால தொழில் வளர்ச்சி பாதிக்குது. தமிழ்நாட்டினுடைய தொழில் மற்றவர்கள் வந்து முதலீடு செய்வது வந்து தடுக்கப்படுதுன்னு வர சொல்ல தடையில்லா மின்சாரத்தை தருவதற்கு முயற்சியில் அது ஒண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் ஐயா சொன்னது ஒரு விஷயம், அது ஒரு அடிப்படையான விஷயங்க. அரசோட கடன் வந்து பட்ஜெட்ல காமிக்கிறது ஒன்று, ஆஃப் பட்ஜெட் டிரான்சாக்ஷன் இருக்கு. பட்ஜெட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஸ்டேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு சொல்ல வரோம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ரோட் டிரான்ஸ்போர்ட். இப்போ 4 லட்சம் கோடி சொன்னாருங்கள, இது வந்து பொதுத்துறை அரசனுடைய, மாநில அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அதுல நிறைய நஷ்டத்துல, மொத்தமாவே எல்லாமே நஷ்டத்துல போகுது. ஒன்று, அவங்க வந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வந்து பட்ஜெட்ல வராது. ஸோ அந்த கடனை நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இதனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து மின்சாரம் வந்து வாங்கணுங்கிற மின்சாரம் வாங்கணுங்கிறத விட அதன் அடிப்படை வந்து தொழில்துறை வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக வந்து எலக்ட்ரிசிட்டி செக்டார், இந்த சப் செக்டார் பிரித்து பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து கடந்த 3 ஆண்டுகளாக நெகட்டிவ் க்ரோத் ரேட்டில் இருந்திருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து போதுமான அளவுக்கு உற்பத்தியே பண்ணல, பின்னடைவு கீழே போயிட்டு இருக்கோம். அதனால வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அது வந்து அரசுக்கு தேவையில்லாத ஒரு செலவு தானே. சரி, வெளிமாநிலங்களிலிருந்து வாங்கணும், உள்நாட்டிலேயே அதிக விலை கொடுத்து வாங்குனாங்கன்ற ஒரு புகார் தான். அந்த உற்பத்தி இல்ல வெளிமாநிலங்கள் வாங்கணும். வெளிமாநிலங்கள் வாங்குறத கொண்டு வர்றதுக்கு மின்தடை பாதை அமைக்கப்படல. இப்பதான் அமைக்கிறதுக்கான முயற்சி எடுத்து திரிசூலத்துல வந்து சப்ஸ்டேஷன் போட்டு இப்ப அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக இதை வந்து கடந்த அரசாங்கங்கள் இதுவரைக்கும் 66 வருஷம் இந்தியாவை ஆண்டவர்கள் இன்னொரு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு மின்சாரத்தை கொண்டு வரது கூட வழிவகை செய்ய முடியாதவர்கள், செய்யாதவர்கள் இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுவது என்பதுதான் நகைச்சுவையானது. திரு பாலு, டாஸ்மாக் வருமானம் அப்படின்ற ஒன்றை நீங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரீங்க. அதில் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு, நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் இன்றைக்கு அரசுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வருவாய்களில் அது ஒன்றாக இருக்குது. இப்போ 1 லிட்டர் மதுவுக்கு 1000 ரூபாய் ஆயத்தீர்வை ரூபாய். டாஸ்மாக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாக் வரும்போது 58% விற்பனை வரி, அந்த டாஸ்மாகில் விற்கிற இடத்துல 38% விற்பனை வரி. பெரிய அளவில் வருமானம் தரக்கூடிய ஒன்றாக அது இருக்குது. இப்போ இதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க. ஆனால் இதற்கு மாற்று, நம்ம ஏற்கனவே இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்த வேண்டி இருக்கிறப்ப இந்த வருமானத்தை இந்த மாநிலம் இழந்தால் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, இதை சார்ந்த இப்படியே போறதுனால என்ன பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ 2014-15 ஆண்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1,27,100 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டு ஆண்டு வருவாய், மொத்த வருவாய் 1,27,389 கோடி. மதுவில் மட்டும் வரக்கூடிய வருவாய் எவ்வளவுன்னா 50,000 கோடி என்று மது விற்பனையினாலும், மது விற்பனை செய்வதனால் வரக்கூடிய வருவாய் 26,292 கோடி. ஏறக்குறைய 70,000 கோடி ரூபாய் வெறும் மதுவில் இருந்து மட்டுமே வருவாய் வருவதற்கான. மது விற்பனை 50,000 கோடி, அரசுக்கு வரக்கூடிய வருவாய் 29,000 கோடி. இதுல முக்கியமா இவர்கள் கவனம் செலுத்தி, நான் இதான் சொல்றேன், முழுமையாக இந்த அரசை எல்லா நிலைகளிலும் தோற்று போன அரசு என்று என்னால் சொல்ல முடியவில்லை. மதுவில் மட்டும் நிச்சயமான வருவாயை ஈட்ட முடிகிற இந்த அரசு மற்ற துறைகளில், அவர் சொன்னாரே விவசாயத்தில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று. ஏன் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை? இன்றைக்கு தனிநபர் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டா நீங்க பொருளாதாரத்தை எப்படி சொன்னாலும் மதுவிலும் கூட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான வளர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு குறைகிறது. அரசாங்கத்தினுடைய புள்ளி வரப்படியே மதுவில் இவங்க எதிர்பார்த்த ஆண்டுதோறும் வரக்கூடிய வருவாய் என்று அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த கடைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இலக்குகள் நேரடியாக நிர்ணயிக்க கூடாது என்ற உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு இவர்கள் மதுவை எப்படியெல்லாம் விற்பனை செய்யலாம் என்பதற்காக போடக்கூடிய திட்டத்தை
தொழில்துறை முன்னேற்றத்திற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் இவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இதில் மாற்றம் வரும். இந்த பொருளாதாரத்தையே நீங்க தனியா எடுத்து பிரிச்சு பாருங்க. 2012ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2023 விஷன் 2023 என்று இவர்கள் அறிவித்து இவங்க சொன்னாங்க, முதலமைச்சர் முன்பு ஜெயலலிதா அவர் தான் சொன்னாங்க, ஒரு தனியர்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 1 லட்சம் கூட இல்லை. 1 லட்சம் இல்லை என்று சொன்னால் சராசரியாக ஒரு தனிநபருடைய மாத வருமானம் எவ்வளவு என்று சொன்னால் வெறும் 8000 ரூபாய் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சராசரி தனிநபருடைய மாத வருவாய் என்பது 8000 என்று சொன்னால் அவன் எப்படி வீட்டிற்கு வாடகை கட்டுவான், பால் வாங்குவான், விவசாயத்திற்கான தேவைகளை வாங்குவான், எப்படி ஒரு தனி மனிதன் வாழ முடியும்? அவர் சொல்றீங்க. மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு அதற்காக அதிகமாக செலவழிக்கிற தன்னுடைய நிதியிலிருந்து குழந்தை பேரில் ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கான தடுப்பூசி தொடங்கி உயர்கல்வி தர்றது வரையிலுமான மனித வள மேம்பாட்டுல இவ்வளவு நீங்க குறைபாடு சொன்னாலும் அதற்காக அரசு செய்யக்கூடிய செலவுன்றது அதிகமாகத்தான் இருக்கு. இல்ல நீங்க ஒரேடியா அரசு வந்து மக்கள் நலன்ல கவனமே செலுத்தல, மக்கள் நலன் சார்ந்த அரசு செயல்பாடு வேறு, முன்னேற்றம் கொண்டு வரக்கூடிய நடைமுறை என்பது வேறு. ஒரு தொழில் முன்னேற்றத்தையோ அல்லது பொருளாதார முன்னேற்றத்தையோ கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி மக்களுக்கான சேவை. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் சொன்னாரே 25% தாண்டி கடன் சுமை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். 3% மேலாக அவருடைய கடன் வாங்கக்கூடிய அந்த நிலை வரக்கூடாது என்று சொல்கிறார். இதையெல்லாம் எப்படி சீர் செய்ய முடியும் என்று சொன்னால் இதற்கான திட்டத்தை நாம் வகுத்தாக வேண்டும். இன்றைக்கு அவர் சொல்றார் அடுத்த ஆண்டு என்ன நிலைமை? இதே நிலைமையில் தமிழக அரசு செயல்படுகிறது என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் இதுதான் எங்களுடைய இப்பொழுது அமைச்சராக நாங்கள் செய்யக்கூடிய பணி என்று இவர்கள் மார்தட்டி கொள்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தமிழகத்தை மிக மோசமான நிலைமைக்கு இந்த அரசு கொண்டு சென்றுவிடும். இது நான் அரசியலுக்காக சொல்லவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னேற்றத்திற்கான வேலைகளை இன்றைக்கு செய்தார்களா? யோசித்து பாருங்கள். இல்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த விதமான முன்னேற்றத்திற்கான திட்டங்களே இல்லை. ஏதோ செல்கிறார்கள், மண்சோறு சாப்பிடுகிறார்கள், அம்மா விடுதலையாக வேண்டும் என்கிறார்கள். இதுதான் செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர் பாலு அவர்கள் வாதங்களை சொல்லுவதை விட இந்த விவாதத்தை அரசியல் மேடையாக்குவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அவர் சொன்னார், மதுவினால அதிக வருமானம் வருது அரசாங்கத்திற்கு, அது தேவையில்லை என்று பொருள்பட சொன்னார். நான் அதை ஒரு வகையில் பாதியை நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இந்த மது விற்பனையால் அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது என்பது உண்மை. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 2 மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் மது விற்பனை நடைபெறுகிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அந்த விற்பனையினுடைய வருமானம் தனிநபர்களையும் சில குழுக்களையும் சென்றடைகிறது. தமிழ்நாட்டில் அதை முறைப்படுத்திய காரணத்தால் அது அரசாங்கத்திற்கு வருமானமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது உதவுகிறது. ஆக மதுவிலக்கு கொள்கை என்பது வேறு. ஆனால் அதனுடைய வருவாய் என்பது தனிநபர்களுக்கு போக வேண்டுமா, அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டுமா என்றால் அரசாங்கத்திற்கு கொண்டு வருகின்ற முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நீங்க சொன்ன புள்ளி விவரங்கள் தந்திருக்கின்ற. இல்லை, இன்னொரு புள்ளி விவரத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நம்முடைய அரசாங்கத்துடைய பட்ஜெட், தமிழ்நாடு போடுற பட்ஜெட் 1,27,000 கோடி. இதுல மத்திய அரசிலிருந்து வர்ற மானியமும் வரி வருவாய் பகிர்வும் 27,000 28,000 கோடி. மீதி 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய வரி, அதுல இருந்து வரக்கூடிய வருவாய். இந்த 1 லட்சம் கோடியில 25,000 கோடி டாஸ்மாக் மட்டும் நம்பி இருக்கிறதுன்றது நல்லதா? இல்ல, டாஸ்மாக் நம்பி இருக்கணுன்றது நல்லது இல்லை. ஆனால் மதுவிலக்கு தேவையில்லை அப்படின்னு இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் முடிவெடுக்க சொல்ல அந்த வருமானத்தை நம்ம கணக்கில் கொள்ள தேவையில்லை. ஆனால் மற்ற அதை மதுவிலக்கை தளர்த்தி விட்ட பிறகு அந்த வருமானம் தனிநபர்களுக்கு போக விடாமல் தடுத்து அரசாங்கத்திற்கு கொண்டு வந்திருப்பது ஒரு சாதனையாக நான் கருதுகிறேன். இதை தனியார்கிட்ட போனால் சமூக விரோதிகளும் தனி குழுக்களும் அந்த வருமானத்தை அபகரிச்சிருப்பாங்க. அதை அரசாங்க கஜானாவுக்கு திருப்பி இருக்கிறாங்கன்றது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாக திறனாக மட்டும் இல்லை, பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு முயற்சியாகவும் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இன்னைக்கு அவர் சொல்ல சொன்னார், இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு போட்டாங்க, இந்த போட்ட திட்டங்கள்லாம் செயல்படுத்தல. இன்றைக்கு விஷன் 2023 என்பது ஒரு தொலைநோக்கு திட்டம்.
அந்த தொலைநோக்கு பார்வையை நோக்கி வந்து இந்த அரசாங்கம் பயணிக்கிறது. அதற்கான திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படவில்லை அல்லது தொழில் வளர்ச்சி மந்தமான நிலை அரசாங்கம் மட்டும் காரணம் இல்லை. இன்னைக்கு அவங்க எந்த தொழில் முதலீட்டாளரும் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான இடத்தை தேடி தான் வருவாங்க. இன்னைக்கு இங்க அரசியல் காரணங்களுக்காக ஒரு நிலத்தை எங்கேயாவது தேர்ந்தெடுத்த அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துறது எல்லாத்திலையும் அரசியல் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா மின்வெட்டு ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொழிலாளர் பிரச்சனை. இன்னைக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் குறைந்த விலையில் மனித ஆற்றல் தொழிலாளர் கிடைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிலுடைய சராசரி ஒரு கொத்தனார் கூட 500 ரூபாய்க்கு சங்கம் வச்சு கூடாது. இல்ல 500 தொழிற்சங்கம் வைக்க கூடாது. விவசாய நிலத்தை யாராலும் இல்ல அப்படியே எடுத்துக்கலாம், ஆர்ஜிதப்படுத்திக்கலாம். அத சொல்லல. நீங்க ஒரு தொழில் வளர்ச்சி என்பது அதை விவசாயத்தை அழித்து தான் வர முடியும். அந்த நிலை இருக்கின்ற போது அதை தடுக்க அதை குறைப்பது என்பது விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு பயன்படும். இன்னொன்று முடிச்சிடறேன். அதாவது இங்க ஒரு கொத்தனார் கூட 700 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா ஒரு சில மாநிலங்களில் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வந்து ஆட்கள் கிடைக்க சொல்ல அது தொழில் முதலீட்டாளர்கள் தனக்கு இலகுவான மனித ஆற்றல் கிடைக்கிற இடத்தை நோக்கி தான் போவாங்க. அது ஒரு காரணம். நம்முடைய வளர்ச்சி என்பதே அவர்கள் அந்த தொழில் முயற்சிக்கு ஒரு தடையா இருக்கு. அதிமுக அரசு என்பது வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படுகிற அரசாக தெரியல. அடுத்த தேர்தலில் எப்படி வாக்குகளை பெறுவது, அதற்கு எப்படி இலவச திட்டங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மானியம், இந்த மிக்சி கிரைண்டர் போன்ற இலவசங்களை பட்டியல் போட்டால் 19,417 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு செலவாகிறது. நீங்கள் சொன்ன அந்த 1 லட்சம் கோடி வருமானத்தில் இந்த டாஸ்மாக் வருமானம் ஒரு பக்கம், இந்த 20,000 கோடி இலவசங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்ல அவ்வளவு இலவசங்கள் அவ்வளவு இல்ல. மின்சார வாரியம் 5,400 கோடி. அது இலவசம் எப்படி சொல்லுங்க? இலவச மின்சாரத்தை விவசாயி நான் அதை அதுல உணவு மானியத்துக்கு 5,300 கோடி. அதே மாதிரி ஓய்வூதியர்களுக்கு தர்றது, வயதானவர்களுக்கு தர்ற ஓய்வூதியம் 4,200 கோடி. 19,147 கோடி. வேற மாதிரி சொல்றேன். ஒட்டுமொத்தமா இல்ல அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றீங்களா நீங்க? வயதானவர்களுக்கு ஓய்வூதியம் தரக்கூடாது, இலவச விவசாயத்துக்கு வந்து இலவச மின்சாரம் தரக்கூடாது. இல்ல தயவு செய்து பண்ணிக்கணும். மொத்தமாக நீங்க சொல்றதை மாத்திட்டு தனிநபருக்கு ஒரு அரசு எவ்வளவு இலவசம் 5 ஆண்டுகளில் தருகிறதுனா வெறும் 12,500 ரூபாய் மட்டும்தான் ஒரு நபருக்கு இவர்கள் இலவசம் என்ற அடிப்படையில் செலவு செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி நபருடைய கடன் சுமை எவ்வளவு என்று சொன்னால் 55,000 ரூபாய். 55,000 ரூபாய் கடனை வைத்துவிட்டு 12,500 ரூபாய்க்கு அவருக்கு இலவசம் கொடுப்பது என்பது இது ஒரு ஏமாற்று வேலை. குழந்தைகள் அழுவதற்கு மிட்டாய் கொடுப்பது போன்று ஏமாற்றி விட்டு வாக்கு. இந்த மொத்த கடனுக்கும் இந்த அரசாங்கம் காரணம் இல்ல. ரெண்டாவது எந்த இலவச திட்டமும் எல்லாருக்கும் வந்து தர்றதில்லை. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் தர்றாங்க. அதனால அந்த விகிதம் வந்து வேறுபடும். இவர் சொல்ற மாதிரி சராசரியை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இலவசங்கள் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து ஒரு சிலருக்கு யாருக்கு பயன்படுதோ அவங்களுக்கு தான் தரும். ஆக அந்த தேவையானவர்களுக்கு தருகின்ற பொழுது இதை வந்து சராசரியா கணக்கில் எடுத்தா எப்படி சரியா வரும்? திரு ஜோதி சிவஞானம், தமிழ்நாடு வந்து குஜராத், மகாராஷ்டிரா மாதிரி ஒரு தொழில் ரீதியாக ஒரு வளர்ந்த மாநிலம், தொழில் ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய முன்னேறின மாநிலங்கள்ல ஒன்று. ஆனா தமிழ்நாட்டோட எக்கானமி, தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது ஒரு தொழில் சார்ந்த பொருளாதாரமா பார்க்காம, விவசாயம் சார்ந்த பொருளாதாரமும் பார்க்காம, சேவை சார்ந்த பொருளாதாரமாகவும் பார்க்காம டாஸ்மாக் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு சுருக்கி சிலர் விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனம் நியாயமானதா? இல்லை, அதுலேருந்து வர ரெவென்யூ நீங்கள் சொல்லும்போது அது வந்து நியாயமான ஒரு இதுதான். ஏன்னா அவ்வளோ ரெவென்யூ வந்து அதுலேருந்து நம்ம கிடைக்குது. அந்த ரெவென்யூ கிடைக்கிறதுல கூட ஒரு 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 சரி தவறான அணுகுமுறை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ சிகரெட்டுக்கு எந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், அது யூனியன் பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் பட்ஜெட்டாக இருக்கட்டும், உடனே சிகரெட்டுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து லிக்கரை வந்து டேக்ஸ் போடுறாங்க. அதனுடைய அடிப்படை என்னென்னா, இது அதிகமாக வரி விதித்தா இவங்க நிறுத்திடுவாங்க, பயன்படுத்துறதை நிறுத்திடுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் போடுறாங்க. ஆனால் இதை பயன்படுத்துகிறவங்க, இப்போ குடிக்கு இப்போ அடிமை ஆகிட்டவங்க வந்து அதை வந்து விட்டுணுன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு பழக்கம் ஆகிட்டனால, அடிக்ஷன் ஆகிட்டனால விட முடியாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு லேட்டஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ் ஒரு புது டிசிப்ளின், அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் எ பனிஷ்மெண்ட் ஆன் தி விக்டிம்ஸ். அவங்க முடியாம அவங்கள விட முடியாம இந்த வரி வருவாயினால வந்து அவங்க விட போறதில்ல, அரசுக்கு வருவாய் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அவங்களோட இன்னெபிலிட்டியை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி அரசு செய்யுது. முன்பு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது இது மட்டும் தேவையற்ற பொருட்கள், சிகரெட் மற்ற பொருட்களுக்கு மிக கடுமையான வரி உயர்வு செய்வாங்க. அதுக்கு இவர் சொன்ன காரணம். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் அது அப்படியே மாறி போய்
இப்படி வரியை உயர்த்தினால் மட்டும்தான் அரசை நடத்த முடியும் என்ற நிலைமை என்பது மாறி இருக்குது. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். தமிழ்நாடை பொறுத்தவரையில ஒரு நிமிஷம் திருக்குமார், இதாவது சிகரெட்டுக்கு மற்றதுக்கு கொடுக்குற வரி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மத்திய பட்ஜெட்ல போடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இவங்க சொல்றது மாதிரியான வரி உயர்வு அல்லது விலை உயர்வு அப்படின்றது வந்து டாஸ்மாக்ல பட்ஜெட்ல மட்டும் போடுறது இல்ல, ஆண்டு முழுக்க 2 முறை 3 முறை அடுத்த 3 மாதத்துக்கு ஒரு முறை உயர்ந்து கொண்டே வருகிறது. இது வந்து குடிக்க அடிமையானவங்களை தண்டிக்கிறதுக்கு ஒப்பானதுன்னு சொல்றாரு. இதை வந்து நீங்க வரி போடுறது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பத்தி பேசுறதா பேசுங்க. இன்னொரு பக்கம் வந்து மதுவிலக்கு வேணுமா வேணாமா, அதை குடிக்கிறத கூட்டணுமா குறைக்கணுமான்ற அது தனி விவாதம். அது வந்து மதுவிலக்கு சார்ந்த நான் சொல்றேன், நீங்க நிர்வாகத்துல வந்து இப்போ வரியை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தானே கூட்டணும், பட்ஜெட்ல அறிவிச்சு தானே கூட்டணும், இடையில ஏன் கூட்டுறாங்கன்னு. இன்னைக்கு மோடி அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலையை எத்தனை முறை கூட்டியிருக்காங்க? ஆக ஒரு நிர்வாகம் சார்ந்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு எந்த வாய்ப்புல இருக்கோ பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காங்க, வரியை கூட்டியிருக்காங்க. எத்தனை முறை வரியை கூட்டியிருக்காங்கன்ற 4 முறை பெட்ரோல் டீசல் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு நிர்வாகத்தில் எதில் வருவாய் கிடைக்கிறதோ அதை வந்து உயர்த்துவது என்பது நிர்வாகத்துக்கு தேவையான ஒண்ணு. இன்னைக்கு ஒரு வருவாய் வந்து வருகின்ற துறையிலிருந்து அந்த வருவாயில் வந்து அரசாங்கம் தனக்கு வருவாய் ஈட்டுவது என்பது தவறு இல்லையா? அதனால வந்து அந்த ஒரு வகையில பாத்தீங்கன்னா அதனுடைய கன்சம்ஷன் குறையும்னு எதிர்பார்க்கறாங்க, இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினுடைய கஜானா நிரம்பும்னு எதிர்பார்க்கறாங்க. அது குறையும்னு எதிர்பார்க்கறாங்க, ரைட். இது வரைக்கும் ஏதாவது அதை வந்து அசர்டைன் பண்ணிருக்காங்களா? இது மாதிரி குறைஞ்சிருக்கு, இவ்வளவு வரி விதிச்சிருக்கோம், இதனால வந்து நுகர்வு வந்து குறைஞ்சிருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கல. அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு நுகர்வு, வந்து எப்பயும் போல போயிட்டு இருக்கு. இன்னொன்று, நிறைய ஏழை மக்கள் அதில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு மக்கள் நேர அரசு வருவாய் கிடைச்சா போகுதுன்னு சொல்லி அதிகமான ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய இதை வந்து ஒரு தண்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று, பெட்ரோலியம் வந்து இன்டர்நேஷனல் க்ரூட் பிரைஸுக்காக மாத்துறாங்க. இல்ல, ரெவென்யூ கிடைக்கும் போது உள்ளூர்ல எக்ஸைஸ் டியூட்டியை வந்து அதிகப்படுத்துற ஒரு மோசமான ஒரு வேலை நடக்குது. ரெவென்யூ கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல அரசுக்கு அதுல ஒரு கட்டாயம் இருக்கு. இதுல வந்து அது மாதிரி ஒரு கட்டாயம் இல்ல. நீங்க மத்திய அரசு வந்து வரி வருவாய் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே வந்து ஒன்று வரிய ஏத்துறதுக்கு பார்க்கறீங்க, இல்லைன்னா மறைமுகமாக வேற சில காரியங்களை செய்றீங்க. பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்று அதுல கிடைக்கக்கூடிய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த ரெவென்யூ டெபிசிட்டை சரி பண்றதுக்காக கொண்டு வர்றீங்க. மாநில அரசு அந்த மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லாத நிலையில இது மாதிரி வரி வருவாயை உயர்த்துறதுக்கு முயற்சி செய்யறதை நீ எப்படி குற்றம் சொல்ல முடியும்? பல மாநிலங்களுடைய பொருளாதார நிலையை ஒப்பிட்டு பார்க்கிறப்போ தமிழ்நாடு அதல பாதாளத்தை நோக்கி ஏன் சென்று கொண்டிருக்கிறது குறித்து ஆய்வு செய்யணும். தொழில் வளர்ச்சி இங்க மிக பின்தங்கிய நிலை, விவசாய உற்பத்தி கிடையாது, விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு நடவடிக்கை கிடையாது. அதே போல இந்த கரும்பு விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை இருக்கிறது, அதை செலுத்த முடியவில்லை. ஒரு தெளிவான கொள்கை இல்லை. ஏன்னா இந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் அவர் வந்து முழுமையான ஒரு முதலமைச்சராக செயல்படலை, அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படல. இப்போ பல திட்டங்கள் மத்திய பன்னீர்செல்வம் என்பவர் அல்ல, ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் என்பவர் அப்படின்னு சொல்றது அவருடைய பதவியை சிறுமைப்படுத்தல. மத்திய மாநில அரசுகளுக்கு இணக்கமான ஒரு உறவு கிடையாது. அதாவது கடிதம் எழுதுவது, அதோட போய் லாபி பண்ணணும், டெல்லியில போய் பேசி அந்த அரசு கிட்ட இருந்து பல திட்டங்களை காங்கிரஸ் ஆட்சியில இணக்கமான உறவு இல்லாம இருக்கலாம். ஏன்னா நீங்க அவங்களுக்கு எதிர்பார்த்து நான் சொல்லிடுறேன். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற அதிமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசோட என்ன இப்போ வந்து மதுரவாயில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து டெல்லிக்கு போய் கேட்டாதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மாநிலங்களை நடத்துற முறையே தப்புன்னு சொல்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. நம்ம தொடர்ந்து விவாதிக்க. தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்து வருவது தவிர்க்க முடியாததா அல்லது கவலைக்குரியதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். தவிர்க்க முடியாதது என்று 15% நேயர்களும், கவலைக்குரியது என்று 85% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. பேராசிரியர், இது கவலைக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு வளரும் பொருளாதாரத்தில் ஒரு அரசாங்கம் கடன் வாங்குவது தவிர்க்க இயலாது. மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கோ அல்லது மூலதன செலவுகளுக்கு கடன் வாங்கித்தாகணும். எனவே அது வந்து தவிர்க்க இயலாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதை பற்றி இன்னும் நல்ல ஒரு தெளிவாக நம்ம தெளிவுபடுத்தலையோன்னு நினைக்கிறேன். என்னென்னா, அது வந்து ஒரே நாளில் வாங்கின கடன் இல்லை, தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே வரும். இந்த டெட் ஸ்டாக்குங்கிறது இந்த வருஷம் நம்ம அடிஷ்னலாக என்ன வாங்குகிறோம் அது அதோட சேர்ந்து மொத்தமாக அது இருக்கக்கூடியது. அதனால் வந்து அது வந்து ஒரு அதை புரியாதனால அது மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். இல்லை, இப்போ இந்த அரசு வந்து
கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தலைன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படாது. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் 2009 பிரதமர் மன்மோகன் சிங் அடிக்கல் நாட்டிய சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை 19 கிலோமீட்டர் 20 அடி உயரம் தூண்கள் கட்டப்பட்டு அது வேலை நடக்கிற சமயத்தில் 1800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது. இந்த ஆட்சி 10 மாதங்கள் அந்த பணி நடந்தது. அதற்கு பிறகு ஒரு தடையாணை பிறப்பிக்கப்பட்டு அதற்கு எதிராக நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் திட்டத்திற்கு ஆதரவாக இருந்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டின் காரணமாக இன்றைக்கு அந்த தூண்கள்லாம் நின்று கொண்டிருக்கிறது. அது வளர்ச்சிக்கு தடை. ஏன் அந்த திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு ஒரு நிலை எடுக்கிறது? தவறான ஒரு அணுகுமுறை. கடந்த ஆட்சி காலத்தின் திட்டத்தை முடக்குவது, சேது சமுத்திர திட்டத்தை 2427 கோடி ரூபாய் திட்டத்தை முடக்குவது, இப்படி கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட பல திட்டங்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள், நெடுஞ்சாலைகள், இது போன்ற திட்டங்களால் தான் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது. மீண்டும் அதை தொடர்ந்து செய்யாமல் இந்த அரசு இன்றைக்கு ஒரு தெளிவற்ற கொள்கையின் காரணமாக பல பிரச்சனைகளால இன்றைக்கு பொருளாதார நிலைக்கு வந்திருக்கிறது. அதாவது சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் முடக்குச்சுன்றது தவறு. அது ஏற்கனவே அதுக்கு முன்னாலேயே அவங்க ஆட்சி காலங்களிலேயே முடக்கிட்டாங்க. ரெண்டாவது, இப்போது வளர்ச்சி திட்டம் என்ற பெயரால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற அல்லது வாழ்வாதாரத்தை நசுக்குகின்ற திட்டங்களை ஒரு மக்கள் நல அரசாங்கம் தவிர்ப்பதும் தடுப்பதும் இயல்பானது. அந்த வகையில் தான் இன்றைக்கி கெயில் நிறுவனத்தை கொண்டு மீத்தேன் எரிவாயு எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு திட்டம் போட்டாங்க, அங்கே குழாய் பதிக்கிறதுக்கெல்லாம் திட்டம் போட்டாங்க. ஆக விவசாயிகளை பாதிக்கின்ற வகையில் அந்த திட்டங்கள் இருந்த நேரங்களில் எதிர்க்கிறோம். அதில் நாங்கள் தயக்கமே இல்லை. எங்களுடைய நோக்கம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தான். இன்னைக்கு அதனால தான் மனித வள குறியீட்டில் இந்தியாவில் நாங்கள் முன்னேறிய இடத்தை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 லட்சம் பொறியாளர்கள் ஆண்டுக்கு வர்றாங்க. இப்போ நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய, நல்ல வேலைகளை உருவாக்கி தர வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு. ஒரு தொழில் வளர்ச்சியில தேக்கம் வரும்போது அந்தந்த மாநில முதலமைச்சர்கள், அது கர்நாடகாவோட சீதாராமையா இருந்தாலும் ஆந்திராவோட சந்திரபாபு நாயுடுனாலும் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். வளர்ந்த மாநிலங்களை குஜராத்தை தொடர்ந்து பண்றப்ப தமிழ்நாட்டில் அப்படியான முயற்சிகள் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, நிச்சயமா இருக்கு. வருகின்ற மே மாதம் 23, 24ஆம் தேதியில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடக்க போகுது. அதனால நீங்க உங்களுக்கு இருக்கிற ஆர்வமும் அக்கறையும் இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கு. அதை நிச்சயமா இருங்க, நான் முடிச்சிடுறேன். நிச்சயமா அதுக்கான முயற்சியில் அவருடைய ஒரு செய்தி சொல்லணும். இருங்க முடிச்சிடறேன்னு தயவு செய்து சொல்லி தமிழ்நாட்டையே முடிச்சிடாதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இல்ல நான் முடிச்சிடறேன். ஒரு செய்தி அதுக்குதான் நீங்க இருக்கீங்க. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு செப்டம்பர்ல நடத்துறதா சொன்னாங்க. செப்டம்பர் அக்டோபர்ல சென்ற ஆண்டு நடத்துறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஜனவரியிலே நடத்துற மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி 2-3 தடவை தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து எந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் தொழில்துறை ஏன் பின்னடைஞ்சதுன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் 2007-8 நம்ம மொத்த ஜிஎஸ்டிபியில் 30% இருந்தது. 100 ரூபாய் நம்ம வருமானம் மாநிலத்துக்குன்னா அதில் 30 ரூபாயை நம்ம முதலீடாக பண்ணிட்டு இருந்தோம். அந்த முதலீடு இன்னைக்கு 21% ஆயிருக்குது. இன்னைக்கு ரீசெண்டா 11-14. அதாவது இன்னைக்கு இதனுடைய இல்ல நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன் என்னுடைய இது. அதாவது இதனுடைய தொடர்ச்சி தான் மனிதவள குறியீட்டில் முன்னேறி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற மேக் இன் இந்தியா திட்டத்தில் 10 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. ஆக தொடர்ந்து மனிதவள குறியீட்டில் முன்னேறியதன் காரணமாக இன்னைக்கு வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி? மனிதர்களுக்கான வளர்ச்சியா? கார்பரேட் நிறுவனங்களுக்கான வளர்ச்சியா? தமிழ்நாடு மனித வளர்ச்சியில் முன்னேற்றி இருக்கு. தமிழகம் என்பது மிகச்சிறந்த ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே. பொருளாதார ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் இங்கு இருக்கக்கூடிய கல்வி அடிப்படையிலும் மக்கள் மிகச் சிறந்தவர்கள். மிக தொழில் செய்வதற்கு மிக உகந்த இடமாக இது இருக்கிறது. அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் மத்திய அரசையோ உலக பொருளாதாரத்தையோ இதில் கருத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்மிடம் எல்லா வளமும் இருக்கிறது. விவசாயம் செய்யக்கூடிய டெல்டா பகுதி நம்மிடம் தான் இருக்கிறது. அதிலிருந்து விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய உற்பத்தியை நாம் உயர்த்தினோம் என்று சொன்னால் மத்திய அரசை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே நமக்கு ஏற்படாது. நன்றி. வருகைக்கு அதிகாரம் மத்திய அரசாங்கம் தான் இருக்குது. சுற்றுச்சூழல் அனுமதிக்காக கூட பல நேரங்களில் நீதிமன்றத்துக்கு போய் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.
சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது